இதுதான் மனித நாகரிகத்தின் பழமையான பழகியலின் முரந்தன்னம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் அறிவிலும் பண்பாட்டிலும் உயர்ந்தவர்கள். அதனால்தான் தமிழ் இவ்வளவு ஆழமான வரலாற்றை கொண்டிருக்கிறது. இங்குதான் சங்ககால புலவர்கள் தமிழின் பெருமையை உலகிற்கு காட்டினார்கள். இலக்கியம் மட்டுமல்ல, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லியுள்ளனர். இது ஒரு மொழி மட்டுமில்ல, முழு நாகரிகம். அவர் என்ன எழுதுகிறார்? அது திருக்குறள், மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பொக்கிஷம். தமிழுக்கு இவ்வளவு பழமையான இலக்கணம் இருக்கிறது என்பதே ஆச்சரியம். ஆம், இந்த ஓலைச்சுவடிகள் அதை நிரூபிக்கின்றன. தொல்காப்பியம் இலக்கணம் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையையும் கூறுகிறது. அதனால்தான் தமிழ் இன்னும் நிலைத்து நிற்கிறது. இந்த எழுத்துதான் தமிழின் இனிமை. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுதான் தமிழின் அழகு. 2004 தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது. அது தமிழின் 1000 ஆண்டுகள் பெருமைக்கு கிடைத்த அங்கீகாரம். தமிழ் பழமையானது மட்டும் இல்ல, இன்னும் உயிரோடு இருக்கும் மொழி. அமிழ்த்தினும் இனிய மொழி தமிழ்.